வணக்கம். போன வீடியோல நானு இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அதை நார்மலா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த வீடியோல இன்ஃபிக்ஸ, போஸ்ட்ஃபிக்ஸ ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னும் அதுக்குள்ள சி ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்கலாம். நோட்டேஷன்ஸ்னா அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதுறோங்கிறதா நோட்டேஷன். இதுதான் இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் இருக்குது. இன்ஃபிக்ஸ் எப்படி இருக்கும்னா ஆப்பரேட்டர் ரெண்டு ஆப்பரண்டுக்கு நடுவுல இருக்கும். ஆனா அதுவே போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆப்பரேட்டர் ஆப்பரண்ட்ஸ்க்குலாம் கடைசியா இருக்கும். அதுதான் போஸ்ட்ஃபிக்ஸ். இதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான அல்காரிதம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்ப இன்புட் என்னவா இருக்கும்? இன்ஃபிக்ஸ். அவுட்புட் என்ன? போஸ்ட்ஃபிக்ஸ். நம்ம இன்புட்டை எக்ஸ்ங்கிற ஒரு அரேல வச்சிருக்கோம், கேரக்டர் அரேல. அவுட்புட்டை ஒய்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் அரேல வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ ஒவ்வொரு கேரக்டரா நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அந்த கேரக்டர் ஆப்பர் 2 இருந்துச்சுன்னா அதை அப்படியே அவுட்புட் அந்த அரேல போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அவுட்புட் ஒய் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒய்க்கு ஆட் பண்ணிடணும். ஒருவேளை அது லெஃப்ட் பேராந்தசிஸ், அதாவது ஓப்பனிங் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா அதை ஸ்டாக்குக்கு புஷ் பண்ணணும். ஆப்பரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம கையில நம்ம ரீட் பண்ண அந்த ஆப்பரேட்டரையும் டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குங்கிறதையும் கம்பேர் பண்ணணும். ஒருவேளை டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கிறது ஹையரோ இல்ல ஈக்குவல் பிரசிடென்ஸா இருந்துச்சுன்னா அதை வரிசையா பாப் பண்ணிட்டே இருக்கணும். பாப் பண்ண அதை அவுட்புட் அந்த ஒய் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல பாப் பண்ணணும், அதுல ஆட் பண்ணணும். எப்ப ஹையர் பிரசிடென்ஸோ ஈக்குவல் பிரசிடென்ஸோ இருந்துச்சுன்னா, இந்த பிரசிடென்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட், அதாவது பவருக்கு ஹையர் பிரசிடென்ஸ், மல்டிபிளிகேஷன் டிவிஷனுக்கு அதுக்கு அடுத்த பிரசிடென்ஸ், அடிஷன் சப்ராக்ஷனுக்கு கம்மி. கடைசியா எதெல்லாம் அதிகமான பிரசிடென்ஸோ ஈக்குவல் பிரசிடென்ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கடைசியா நம்ம இப்ப ரீட் பண்ண அந்த ஆப்பரேட்டரை ஸ்டாக்ல புஷ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ரீட் பண்ற கேரக்டர் ஒருவேளை க்ளோசிங் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா ஓப்பனிங் பிராக்கெட் வர்ற வரைக்கும் அந்த ஸ்டாக்ல எல்லாத்தையும் நம்ம பாப் பண்ண அதை அப்படியே ஒய்க்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியா அந்த லெஃப்ட் பேராந்தசிஸ், அதாவது ஓப்பனிங் பிராக்கெட்டையும் நம்ம ரீட் பண்ணி பாப் பண்ணி ஆனா இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் இதுல எதுலயுமே இந்த பேராந்தசிஸ், இந்த பிராக்கெட்ஸ் வரவே கூடாது. அப்ப இதுதான் அல்காரிதம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். இப்ப ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் தான் நான் எடுத்திருக்கேன். இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன் அந்த கொஸ்டின்ல இருக்கு, டாப்ல இருக்கதான் இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன். அப்ப அந்த என்ன கேரக்டர் ஸ்கேன் பண்றேங்கிறத லெஃப்ட் சைட்ல எழுதியிருக்கேன். இதோட அவுட்புட் அந்த ஒய்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அவுட்புட் எக்ஸ்பிரஷன் இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் நான் ரைட் சைட்ல எழுதியிருக்கேன். நடுவுல இருக்கிறதா ஸ்டாக். இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் நான் கன்வெர்ட் பண்ண போறேன். இப்ப முதல்ல நான் ஏங்கிறத ரீட் பண்றேன். இது ஒரு ஆப்பர் 2, அதனால நான் ஒய், அதாவது இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஒய்ங்கிறதுல நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது பிளஸ். பிளஸ்ங்கிறது ஆப்பரேட்டர். அப்ப நான் டாப் ஆஃப் த ஸ்டாக் கம்பேர் பண்றேன், ஒண்ணுமே இல்ல, அதனால நான் ஜஸ்ட் புஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ரீட் பண்ற கேரக்டர் ஓப்பனிங் பிராக்கெட். ஓப்பனிங் பிராக்கெட்னா நான் எதுவுமே செக் பண்ண வேணாம், டைரக்டா நான் புஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது பி. பி ஆப்பர் 2, அதனால போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல ஆட் பண்றேன். ஸ்டார் மல்டிபிளிகேஷன் ஆப்பரேட்டர். இதுக்கு நம்ம டாப் ஆஃப் த ஸ்டாக் கம்பேர் பண்ணா ஓப்பனிங் பிராக்கெட் தான், அதனால நான் ஒண்ணுமே பார்க்க வேண்டாம், புஷ் மட்டும் பண்ணிடுறேன். அடுத்த என்னோட கேரக்டர் சி, ஆப்பர் 2, போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்றேன். அடுத்த கேரக்டர் மைனஸ், ஆப்பரேட்டர். இப்ப இந்த ஆப்பரேட்டரையும் டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்டார். அப்ப இந்த மைனஸை விட ஸ்டாருக்கு ஹையர் பிரசிடென்ஸ். அப்ப டாப் ஆஃப் த ஸ்டாக் நான் பாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மைனஸை நான் புஷ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் அந்த மல்டிபிளிகேஷனை பாப் பண்ணோம்னா அதை ஒய்ல அவுட்புட்ல போட்டுடணும். அப்புறம் இந்த மைனஸை நான் புஷ் பண்ணிக்கணும். அடுத்த கேரக்டர் ஓப்பனிங் பிராக்கெட், ஸோ ஜஸ்ட் புஷ். அடுத்த இது டி. டி ஆப்பரண்ட், ஸோ போஸ்ட்ஃபிக்ஸ்ல போட்டுடுறோம். ஸ்லாஷ் ஆப்பரேட்டர், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பிராக்கெட் இருக்கிறதுனால புஷ் மட்டும் பண்றோம். அடுத்து ஈங்கிறது ஆப்பர் 2, அவுட்புட்ல எழுதுறோம். எக்ஸ்போனன்ட் பவர் ஆபரேஷன் ஆப்பரேட்டர். டாப் ஆஃப் த ஸ்டாக் பார்த்தோம்னா ஸ்லாஷ் இருக்கு. அப்ப இதை விட கம்மி பிரசிடென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதையும் பாப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே புஷ் மட்டும் பண்ணிக்கிறோம். அடுத்த கேரக்டர் எஃப். இது ஆப்பரண்ட்ங்கிறதுனால போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்றோம். க்ளோசிங் பிராக்கெட். க்ளோசிங் பிராக்கெட் வந்துச்சுன்னா ஓப்பனிங் பிராக்கெட் வரைக்கும் இருக்குது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாப் பண்ணி அவுட்புட்ல ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த ஸ்டாக்ல எக்ஸ்போனன்ட் இருக்குது, அதை பாப் பண்ணி போஸ்ட்ஃபிக்ஸ்ல போடுறேன். அடுத்தது ஸ்லாஷ் பாப் பண்ணி போஸ்ட்ஃபிக்ஸ்ல போடுறேன். இப்போ ஓப்பனிங் பிராக்கெட் வந்துருச்சு. இந்த ஓப்பனிங் பிராக்கெட்டை பாப் பண்ணணும், ஆனா இக்னோர் பண்ணிடணும், அதை எங்கேயும் போடக்கூடாது. அடுத்தது ஸ்டார்.
மல்டிபிளிகேஷன். இப்ப வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் பாக்குறேன், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல மைனஸ் தான் இருக்குது. அப்ப மைனஸ் வந்து இதோட கம்மி பிரசிடன்ஸ்ங்கிறதுனால நான் எதையும் பாப் பண்ணாம இதை ஜஸ்ட் புஷ் பண்ணிடுறேன். ஜிங்கிறது ஆப்பரண்ட், அவுட்புட்ல ஆட் பண்றேன். பிளஸ்ங்கிறது ஆப்பரேட்டர். இப்ப டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்தா ஸ்டாருக்கு வந்து ஹையர் பிரசிடன்ஸ். நம்ம ரீட் பண்ண கேரக்டர் வந்து பிளஸ், ஆனா டாப்ல வந்து ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டாரை வந்து பாப் பண்ணி அவுட்புட்ல போடுறேன். இப்ப டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பார்த்தா மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் பிளஸ்க்கும் ஈக்குவல் பிரசிடன்ஸ் இருந்தாலும் நான் பாப் பண்ணிட்டு அவுட்புட்ல போடணும். இப்ப ஓப்பனிங் பிராக்கெட் இருக்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிளஸ் வந்து நான் உள்ள போட்டுடுறேன். அடுத்த கேரக்டர் ஹெச், ஆப்பரண்ட் சர்வ் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போட்டுடுறேன். க்ளோசிங் பிராக்கெட் பார்த்தா ஓப்பனிங் பிராக்கெட் வரைக்கும் இருக்குது எல்லாத்தையும் பாப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிடுறோம், அப்புறம் ஓப்பனிங் பிராக்கெட்டை பாப் மட்டும் பண்றோம், ஆனா இக்னோர் பண்ணிடுறோம். இப்ப கடைசியா எண்ட் ஆஃப் த ஸ்டாக்கு, எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டோம். முடிஞ்சு போச்சு நம்மளது. ஆனாலுமே நம்மளோட ஸ்டாக்ல வந்து ஒன்னு பெண்டிங் இருக்குது. அப்ப ஸ்டாக்ல சப்போஸ் ஒண்ணுதான் இருக்கணுங்கிறதுல நிறைய கூட இருக்கலாம். எவ்வளவு பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் பாப் பண்ணி நம்மளோட அவுட்புட்ல போட்டுடணும். ஸோ இருக்கிற பிளஸ் பாப் பண்ணி அவுட்புட்ல போட்டுடுறோம். அப்ப இதுதான் நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஏபிசி ஸ்டார் டிஎஃப் பவர் ஸ்லாஷ் ஜி ஸ்டார் மைனஸ் ஹெச் பிளஸ் பிளஸ். இதனோட ஈக்குவலன்ட் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இதுதான். இதுக்கான சி ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்றேன். ஒரு கேரக்டர் அரேவை நம்ம வந்து பாஸ் பண்ணிருக்கிறோம். நான் அவுட்புட் ஸ்டோர் பண்றதுக்காக ஒய் வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டரா நான் ரீட் பண்றேன். கே வந்து இந்த அவுட்புட் ஸ்டோர் பண்றதுக்காக. இந்த ஐத் கேரக்டர் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரா நான் கம்பேர் பண்றேன். இந்த ஐத் கேரக்டர் வந்து ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒய்ல போட்டுடுறேன். இல்ல ஓப்பனிங் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா புஷ் பண்றோம். க்ளோசிங் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா ஓப்பனிங் பிராக்கெட் வர்ற வரைக்கும் பாப் பண்ணணும் இல்லையா? அதனால பீக்னா வந்து ரிமூவ் பண்ணாது, ஆனா செக் மட்டும் பண்ணும். இந்த பீக் டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து ஓப்பனிங் பிராக்கெட் இருக்கான்னு செக் பண்றோம். நாட் ஈக்குவல் டு ஓப்பனிங் பிராக்கெட் வர்ற வரைக்கும் என்ன பண்றோம், பாப் பண்ணி அதை ஒய்ல போட்டுட்டே வரும். கடைசியா சப்போஸ் வந்து ஓப்பனிங் பிராக்கெட் வராம எம்டி ஆயிடுச்சுனாலும் அது எரர் தான் இல்லையா? அப்ப எம்டியும் ஆகிடக்கூடாது. ஒருவேளை எம்டி ஆனாலோ இல்ல டாப்ல வந்து ஓப்பனிங் பிராக்கெட் இல்லைனாலோ ரிட்டர்ன் 1, அதாவது இது இன்வாலிட்னு சொல்றோம். இல்லைன்னா கடைசியா என்ன பண்றோம், அந்த ஓப்பனிங் பிராக்கெட்டை பாப் மட்டும் பண்றோம், ஆனா அதை எங்கேயும் ஸ்டோர் பண்ணல. இப்ப கடைசியா வந்து ஆப்பரேட்டர் வந்துருச்சு. இப்ப முன்னாடி என்னன்னு பார்த்தோம், ஆப்பரண்ட், லெஃப்ட் பிராக்கெட், ரைட் பிராக்கெட். இப்ப நாலாவது ஆப்பரேட்டர் வந்துருந்துச்சுன்னா பிரசிடன்ஸ் செக் பண்ணணும். பீக்னா டாப் ஆஃப் த ஸ்டாக் அந்த எலமெண்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த எலமெண்ட்டையும் என்னோட ஐத் கேரக்டர் வந்து ஆப்பரேட்டரா இருக்கு இல்லையா, அந்த ஆப்பரேட்டரோட பிரசிடன்ஸையும் இதையும் கம்பேர் பண்றேன். சப்போஸ் என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்க பிரசிடன்ஸ் வந்து ஹையரா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா பாப் பண்ண வேல்யூ வந்து நான் ஒய்ல போட்டுட்டே வரணும். கடைசியா நான் கையில இப்ப ஸ்கேன் பண்ண அந்த ஐத் கேரக்டரை நான் புஷ் பண்ணிடுறேன். இப்ப வந்து ஒயில் லூப்லாம் முடிச்சுட்டு வரும்போது எல்லா கேரக்டர்ஸும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு. அப்ப இன்னமும் வந்து ஸ்டாக்ல ஏதாவது எம்டியா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் பாப் பண்ணி அதை ஒய்ங்கிறதுல ஆட் பண்ணிடுறேன். கடைசியா /0 பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இதுல இந்த பிரசிடன்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸா இருந்தா ரிட்டர்ன் 1, ஸ்டார் அண்ட் ஸ்லாஷ் இருந்தா ரிட்டர்ன் 2, எக்ஸ்போனண்டா இருந்தா ரிட்டர்ன் 3, இல்லைன்னா ரிட்டர்ன் -1. இந்த மாதிரி பிரசிடன்ஸ் வச்சுக்கலாம். இஸ் ஆப்பரண்ட்ங்கிறது பெருசா ஒன்றும் இல்லை. நான் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஸ்மால் ஏ, அதாவது லோவர் கேஸ் ஏல இருந்து லோவர் கேஸ் இசடுக்குள்ள இருக்கணும், ஆர் அப்பர் கேஸ் ஏ டு அப்பர் கேஸ் இசடுக்குள்ள இருக்கணும். இதுதான் வந்து இஸ் ஆப்பரண்ட் ஃபங்க்ஷன். இது போக நார்மல் ஸ்டாக் ஆபரேஷன்ஸ் எல்லாமே புஷ், பாப், பீக், எம்டி, நார்மல் ஸ்டாக் ஆபரேஷன்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிள வந்து நீங்க பாஸ் போட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.